Hello and welcome back to yet another episode of Cop கருத்து பாட்காஸ்ட் வித் மீ கௌதம் அண்ட் செஷாத்ரி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே என்ன அது மௌனம் வருதுமா? அது என்னது மௌனம் வருதான்? எப்பவுமே If I ஓப்பனிங் நீங்க if தான் I கொடுப்பீங்க. speak, there will be fireங்க. அப்பாடி அப்பா முடியல என்னால. ஒரே ஒரு டைலாக்க போற போக்குல சொல்லிட்டு போயிட்டான் அவன். அதை புடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். If I speak there will be fire. என்ன சொன்னாங்க? மொரினியோ என்ன சொன்னா? இது I prefer not to speak. I prefer not to speak. Mourinho. I prefer not to speak உடைய லைட் வெர்ஷனா இல்ல அப்கிரேடட் வெர்ஷனா இது? If I speak தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண இன்னும் பயங்கரமா நான் பேசுனா தீ புடிச்சு எரியும். தீ பிடிச்சு எரியும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் பேசுனா தீ பிடிச்சு எரியும்டா அப்படிங்கிற மாதிரி போற வாக்குல பாருங்க. அடுத்த விஜய் பட டைலாக் இது. நான் இப்பவே ப்ரீஎம்ப்ட் பண்ணி சொல்றேன். நான் பேசுனா தீ பிடிச்செரி நான் பார்த்தாலே பத்திக்குங்கிற மாதிரி தீப்பொறி திருமகன் அது மாதிரி போற ஓக்கா குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. பட் எனிவே லிவர்பூல் 2 இல்ல வெஸ்ட் ஹாம் யுனைடெட் 2 லிவர்பூல் 2 அபிஷியலி எண்டிங் த டைட்டில் சான்ஸ். ஆமா கரெக்ட். அபிஷியலி எண்டிங். இதுக்கு முன்னாடி என்னவோ நிறைய நம்பிக்கை இருந்த மாதிரி. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் வச்சுதான் மேனேஜ் பண்ணணும். பட் கமிங் டு த கேம், என்னதான் ஆச்சு, என்னதான் நடந்துச்சு? ஆமா 2-2 பயங்கர ஸ்லோ ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல். அதாவது நேத்து இல்ல சாரி, இன்னைக்கு நாங்க சண்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். இது இப்பதான் நான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஆர்சனல் கேம் பார்த்தேன். ஆர்சனல் டாட்னம் கேம். என்ன ஸ்பீடு ஆர்சனல். அப்பா அவங்கள மாதிரி ஆரம்பிச்சா நம்ம ஏன் டைட்டில் சார்ஜ்ல இருக்க மாட்டோம்? நம்ம எவ்வளவு தடவை பேசியிருக்கோம். டேய் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோலை கீழே போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜாலியா ஆடலாம்டா. அதுக்கப்புறத்துல இருந்து எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு வந்து அபிஷியலி நம்பர் 17th டைம் தட் வி வென்ட் பிஹைண்ட் இந்த பிரீமியர் லீக். அது வந்து ஐ திங்க் அது ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு இருக்குங்க, அதை நம்ம உடைக்க பாக்குறோம். அதனாலதான் இப்படி பண்றோம். ஆமா, ஏன் முன்னல்ல எல்லாம் ஜாலியா இருந்துச்சு பேண்டருக்காக. நாங்க போயிட்டு தாண்டா மத்தவங்க எல்லாம் வந்து பார்க்க வச்சு ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்ப பின்னாடி போனாலே அவ்வளவுதான்டா, தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு போக வேண்டிய கட்டாயம். நமக்கு இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்னன்னே நம்மளுக்கு இவ்வளவு இப்ப தெரியல. அண்ட் அது எதுக்கு காரணம், அது என்ன காரணமா இல்ல டயர்ட்னஸா? கேம் ஆரம்பிக்கும் போது டயர்ட்னஸ் தான், அப்புறம் எந்த விளையாட வரீங்க? எனக்கு அது புரியல. கேம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அக்யூமுலேட்டட் டயர்ட்னஸ். அது சீசன் ஃபுல்லா ஆடி ஆடி பாவம் பசங்க சீசன் ஃபுல்லா ஆடி இருக்கானுங்கல்ல, அதான் தெரியுது. சரி அவ்வளவுதான். இனிமேல் எப்ப அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம தூக்கி போட்டோமே அப்பயே முடிவு பண்ணிட்டானுங்க. சரி ரைட், இனிமேல் எந்த வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிளேயர் மூஞ்சிலே பார்க்க முடியுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னத்த போய் பண்ணி போறோம். இனி இந்த போன எபிசோட், அதுக்கு முன்னாடி எபிசோட் சொல்லியிருந்தீங்கல்ல, ஆனா ஜெயிச்சாலும் மேல போக முடியறது இல்ல. ஈவினிங் எப்படி நீ 2 பேர் தோக்குற மாதிரி தெரியல, நம்ம ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது மாதிரி ஓப்பனா சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதாவது வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எப்படி இருந்தாலும் ஆர்சனல் ஜெயிக்க போறானுங்க, எப்படி இருந்தாலும் சிட்டி ஜெயிக்க போறானுங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கூட நம்ம எதுக்கு உட்காந்துட்டு அனாவசியமா தலைவலி இந்த ஃபைனல் டே வரைக்கும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அதான் வந்து பால் வந்து நீங்க இந்த நோட்ஸ்ல எழுதியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பால் வாஸ் ஆல்வேஸ் வித் வர்ஜில் குவான்சா அண்ட் எண்டோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த சொல்றது? இல்ல அதுல டிக்கி டாக்கா ஃபுட்பால். யார் அவங்க 3 பேருக்கு? ஆமா, டிக்கி டாக்கா ஃபுட்பால்ல ப்ரோக்ரஷன் வேணும். அவங்க 3 பேருக்குள்ள விளையாடுறது டிக்கி டாக்கா ஃபுட்பால் இல்ல. டிக்கி டாக்கா ஃபுட்பால்ல ப்ரோக்ரஷன் வேணும் நீங்க என்ன சொல்றது? அத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஒருத்தவங்க ஒரு பிளேயர் பால வாங்குறான்னா the first thing முன்னாடி பின்னாடி பாக்குறது, சைடுல யாராச்சும் வாங்கணும்னே கொடுத்துறது, நெக்ஸ்ட் பாஸ் வாங்கணும், அடுத்த செகண்ட் நெக்ஸ்ட் பாஸ், அது பேக் பாஸ். நீ எடுத்துட்டு ஆப்போனன்ட்ட வந்து ரன் பண்ணா அவங்களே திணறுவாங்கடா. they have to go back, they will drop back, they will make a mistake. ஏதோ பிளேயர் பண்ற ரன்ல வந்து அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்க. all of this will happen only if you run at the opposition. ஆமா, ஜீம்பூம்பாவா உங்களுக்குள்ளாரியே பால தடவிக்கிட்டு டியாஸ் ஓடுறானா, எலியட் ஓடுறானா, நேரா லாங் பால பிங் பண்ணுவோம்.
இதேதான் சீசனுக்கு இது பண்ணிருக்கோம். இந்த சீசன் லாஸ்ட் 2 சீசன்ஸா இது ஆமா. ஒண்ணுதான் பண்ணிருக்கோம். தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ இன்ட்ரிகேட் பிளே, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைங்க, அது எப்போ தெரியுமா ஒர்க் ஆகும்? இந்த டிஃபென்ஸுக்குள்ளேயே பாஸ் பண்ணி அப்புறம் லாங் பால் போடுறது. அப்போசிஷன் வந்து பிரஸ் பண்ணாங்கன்னா, அப்போசிஷன் வந்து முன்னாடி பிரஸ் பண்ணாங்கன்னா பின்னாடி வந்து எவனாச்சும் ரன் பண்ணி லாங் பால் போட்டு நீ பைபாஸ் பண்ணிடலாம் எல்லாரையும். அண்ட் அந்த மாதிரி நம்மளே நிறைய கோல் பார்த்துருக்கோம். சாலா, மானே, ஃபிர்மினோ எல்லாருமே அந்த மாதிரி கோல் போட்டிருக்காங்க. பட் இந்த இந்த வெஸ்டாம்லாம் அப்படி பண்ண மாட்டானுங்க. இனி பாட்டி சென்டர் பேக் பால் வச்சிருக்கியா வச்சுக்கோ, நான் என்ன பண்றது அப்படிம்பானுங்க. அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி டீம்ஸ்ல வந்து why can't we adapt in the game? Like before the game தான் இத பண்ணுவானுங்கன்னா உலகத்துக்கே தெரியும்டா. சரி before the game நீ பண்ணல, இன் கேம்லயாச்சும் நீ அடாப்ட் பண்ணலாம்டா. நீ இன் கேம்லயே அடாப்ட் பண்ண மாட்டேன்னா அப்புறம் அது என்னது? ஐ மீன் லைக் வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? கடைசி 4 கேம் மேட்சுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டா தலைவர், மீதி 12 பாயிண்ட்ல 12 வேணும் அப்படின்னு. 12 வேணும்னா நீ ஏதாச்சும் பண்ணணும்டா டாக்டிக்ஸ்ல எல்லாம். நீ எதுவுமே பண்ணாம 12 பாயிண்ட் வேணும் 12 பாயிண்ட் வேணும்னா என்னடா பண்ணுவீங்க? எப்படி ஜீமுபா மாதிரி வந்துருமா? இல்லைங்க, அதான் வந்து தே ஹேவ் நோ ஐடியாஸ்ங்க. இவங்க பிளான் பியே இல்லாம வேலை செஞ்சிருக்காங்க ஃபுல் சீசனு. டேய் லெஃப்ட்ல போ கிராஸ் பண்ணு, ஒர்க் ஆகலையா ரைட்ல போ கிராஸ் பண்ணு, இதுதாங்க பிளான். பிளான் பியே இல்ல. அதாச்சும் அது ஒர்க் ஆகலைன்னா என்னன்னு எவனும் கொஸ்டினே கேட்க மாட்டான் போல இருக்கு. இல்ல எனக்கு அப்பப்போ வந்து இந்த லிண்டர்ஸ் பின்னாடி வந்து வேலை என்னமோ மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுறான். ஏய் உனக்கும் ஒண்ணும் தெரியறது இல்ல, பின்னாடி வந்து வந்து என்னமோ மந்திரம் சொல்ற மாதிரியே சொல்றிய, என்னடா அப்படி சொல்ற? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் நிறைய பேர் வந்து டியாஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சாலா, நுனியஸ் ஆச்சு வந்து சான்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி மிஸ் பண்றாங்க, டியாஸ் அதை கூட பண்ண மாட்டான் அப்படின்னு. ஆனா இந்த கேம்ல இப்ப நிறைய ரீசன்ட் கேம்ஸ்ல வந்து இஸ் தி ஒன்லி கை தட் இஸ் ட்ரையிங் டு ஈவன் டேக் ஆன் தி ஆப்போசிஷன் அண்ட் டு சம்திங். எக்ஸாக்ட்லி, எவர்டன் கேமும் அதேதான். அதுதான் நான் சொல்ல வரேன். we need different kind of attackers. ஒரே மாதிரி அட்டாக் பண்றவன் நமக்கு வேணாம். அதனாலதான் ஐம் சேயிங் டியாஸ் ஷுடன்ட் பி சோல்ட். மத்தவங்க எல்லாருமே டியாஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க நிக்கணும். டேய் ஃபுட்பால் ஒழுங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்டா, நம்ம ஆப்போசிஷனை டேக் ஆன் பண்ணக்கூடிய ஒரே கேப்பபிலிட்டி டியாஸுக்கு மட்டும் தான் இருக்கு. நான் எப்ப தெரியும், நான் வந்து டியாஸை வித்துடலாம் தான் சொல்லுவேன். பட் என்னத்தினாலனா அவனை வித்தோம்னாக்க we have to buy someone அந்த ஓடகார்ட் டைப்ல அந்த 10 ஸ்பேஸ்ல ஆடுற மாதிரி and someone who has close control. அந்த ஃபோர்டன், ஓடகார்ட் அவங்க டைப்ஸ்ல, ஈவன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கூட எடுத்துப்போமே, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல கண்ட்ரோல் இருந்து வி வின் அண்ட் அவுட். ஏன்னா டியாஸ் வந்து அதாவது அவன் விங்ல இருந்து பண்றதை we need someone in midfield to do that. கரெக்ட், அதுதான் நான் சொல்லுவேன். விங்ல வந்து we actually need a goal scorer. அங்க I will say we have Gakpo. Gakpo uses his body very very well in tight spaces to go through the tight space. அவனுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்தோம்னா he can become that. அதுக்கான flashes வந்து நிறைய வாட்டி காமிச்சிருக்கான் நம்மளுக்கு. நிறையவே இருக்கு. we can properly utilize him. ஸ்லாட் வந்த உடனே வந்து we need a 10. கண்டிப்பா is for him the most right back and the trend and the 10. அதெல்லாம் வந்து அந்த ஃபைனல் அந்த ஃப்ளோரியன் வர்ட்ஸ் எவ்வளோ? என்னது ஃப்ளோரியன் வர்ட்ஸ் லெவர்குசன்ல இருந்து அவன் எவ்வளோ அவனுக்கு அவன் வந்து நோட்டீஸ் போட்டாங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க மக்களே வகுந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டானுங்க. இந்த சொல்லுவானுங்க எல்லாம் நடக்கிற 150 கம்மியா கிடைக்காது. 150 தானே என்ன? இப்போ எப்படி இருந்தாலும் டியாஸ்க்கு ஒரு 80, சாலாக்கு ஒரு 100 கிடைச்சிரும். சாலாக்கு 100 கிடைக்குமாங்கிறதும் தெரியாது. இன்னும் ஒரு சீசன் தான் இருக்குது கான்ட்ராக்ட்ல. சவுதி அரேபியா இருக்கானுங்க, அவன் போக மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு வச்சு மத்ததெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் போக மாட்டான். அதுதான் அதான் அதனாலதான் பேச மாட்டான். அதுக்குதான் சொல்றேன், அதனாலதான் அவன் பேச மாட்டான். சோ அதனால அவன் போக மாட்டான். பட் எஸ் we are completely out of ideas. லைக் எதுக்கு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம் சொல்ல போனா. ஆமா ஆமா அண்ட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஐடியாஸ்னு சொல்லும்போது இந்த செட் பீஸ்லயும் ஒரு ஐடியாவும் இல்ல போல இருக்கு. எவர்டன் கேம்ல ஆரம்பிச்சது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதெல்லாம் நம்மளால வந்து அதை மாத்திக்கவே இங்க ஆரம்பிச்சதுன்னு இல்ல, ஒரு 2-3 வருஷமா இப்படிதான் இருக்கு. அது கரெக்ட் இல்ல, நமக்கு ரொம்ப கிளாரிங்கா லாஸ்ட் கேம் தெரிஞ்சது செட் பீஸ். அதாவது ஒரு ஹெடருக்கும் டார்கோவ்ஸ்கி மால்டினி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான் ஒரு ஹெடரும். பட் இந்த கேம் அது கண்டினியூ ஆச்சு. அதுல இருந்து தான் ஜாரெட் போவன் கூட கோலும் வந்தது. we just don't I don't know we don't
we don't work on it இல்ல we are not really worried about it அப்படிங்கிறது எனக்கு எது 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 உண்மை எது பொய் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. சொல்ல போனா இப்ப கிளாப் என்ன பண்றாருங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஜஸ்ட் வெரி விசிபிள். லைக் அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ட்ரை பண்றாரு அந்த லாஸ்ட் 3-4 கேம்லங்கிறது லைக் யாருக்குமே தெரியல. அண்ட் மோர் ஓவர் இட் லுக்ஸ் வெரி சர்டன் ஆன் தி ஐ தட் the players aren't asked அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த இங்கிலீஷ்ல, players aren't asked அப்படின்னா அந்த சமயத்துல பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ 3 கேம் தான் எப்படியும் போறான், அப்புறம் நம்ம சம்மர்ல வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், இந்த புது மேனேஜர் வர போறாரு, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அவ்வளவுதான். இட் லுக்ஸ் வெரி சேட், பட் அதான் ரியாலிட்டி. ஆமா, அதுதான் ரியாலிட்டி. பட் ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 30 மினிட்ஸ் அவ்வளோ பயங்கரமா ரொம்ப டெரரைசிங் ஃபுட்பாலா நம்ம ஆடணும். நம்ம ஃபேன்ஸ்க்கே அது டெரரைசிங்கா அவங்களுக்கு இல்ல. ஆமா ஆமா, அது மாதிரி ஆடணும். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து வி காட் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். அதாவது வந்து லைக் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் இன்டென்ட் இருந்தது. டியாஸ் பத்தி சொன்னீங்க. I thought Diaz did very well. Very well, like I thought he was the best of our front three and the second half la. And obviously அதோட 2 கோலும் வந்தது நமக்கு. ராபர்ட்சனோட ஃபினிஷ், ஓன் கோல் 2வது. செகண்ட் ஹாஃப் பத்தி என்ன நினைச்சீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், நீங்களே சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் அதான் பேசிக்கலி we were more active. அதான் சொல்லணும், we were more active. We wanted to take on the opposition players. We wanted to run at them. We wanted to try to create spaces in between. அதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்கும் போது பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் எதுவுமே பண்ணல. சும்மா சைட்வேஸ் பாசிங், பிளாங்க்ல பால தூக்கி போடுவோம், நீ போய் கிராஸ் முடிஞ்சா கிராஸ் பண்ணு, முடியலனா விட்டு திருப்பி பின்னாடி வா, இந்த பக்கம் பிளாங்குக்கு வா, இதேதான். அதனால வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம பேசணுமோ அதெல்லாமே பண்ணானுங்க. ரைட். அதுக்கு ரீசன் என்ன தெரியும்ல? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி ஆடுனதுக்கு ஜார்டன் ஹெண்டர்சன் வந்து ஆக்ஸா ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல பிரசன்ஸ் இருந்துச்சு. போட்டோல யார் அங்க வர சொன்னா? அவன் ஆயாக்ஸ்ல தான் இருக்கான், இங்க எதுக்கு வந்திருக்கான் தெரியலங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல ஆக்சுவலா. எதுக்காக வந்தான் என்ன? இது அங்க தானே ஆஃப் சீசன் இருக்காது. இப்போ சீசன் இன்னும் நடந்துட்டு தானே இருக்கும். பிரேக்கா இன்ஜரி ஆயிட்டானா? இன்ஜரினா கூட அங்கேயே இருந்தானே இருக்கலாம்ல. எனக்கு அது கூட பரவாயில்ல. கிளாப்ப போய் மனக்கடா பேசினால இன்டர்வியூல எப்படி விட்டா மடி உள்ள எல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. நடக்கிறது தானே. செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் உள்ள வந்தோடனே we started well. இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கலையே. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம பார்த்தோம் விசிபிளி நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலயே. அண்ட் தென் ஃபைனலி ராபர்ட்சன் ஒரு சூப்பர் ஃபினிஷ், அது மூலியமா we got the goal. அண்ட் தென் நாம சொல்லுவோமே ஒரு கோல் போட்டா 10,000 2வது 3 அப்படின்னு. அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த தடவை இது பண்ணானுங்க. ஓ ஆமா, நம்ம 2வது வேற இங்க போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடானுங்க. 2வது போட்டானுங்க. ஒரு ஓன் கோல், பட் இட் வாஸ் வெல் கிராஃப்டட் அண்ட் பாக்ஸ் உள்ள போய் took a shot and then it went in off the goalkeeper. 2-1 up. 65 மினிட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 65 மினிட்ஸ் 70 மினிட்ஸ் இருக்கும். அப்போ 2-1 அப்போ சரி கேமை வந்து ஐடியலி would want to just finish the game. எவ்வளோ 65th மினிட்ல கோல் போட்டிருக்கோம். இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குது. we want to ideally finish the game அப்படின்னு வந்து இவனுங்க விளையாடணும்னு நினைச்சு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சானுங்க. அவ்வளவுதான். அதோட என்ன, அதுக்கப்புறம் நம்ம யூசுவல் லிவர்பூல் தான். ஒரே ஒரு பால் உள்ள வந்தாலே அவ்வளவுதான் நம்ம டிஃபென்ஸ், ஐயோ பால் உள்ள வந்துருச்சு, ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே இங்கேயும் வேடிக்கை பார்த்தானுங்க. ஆண்டோனியோ ஃப்ரீ ஹெடர் உள்ள அடிச்சான். ஆலிசன்லாம் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அதனால அவ்வளவுதான் 2-1. அது ஆலிசன் அதுக்கு முன்னாடி ஒரு வேற லெவல் பண்ணாப்ல. பாலை வந்து டைவ் பண்ணி பிடிக்கன்னு சொல்லிட்டு பாலை விட்டாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அது அங்க பால போட்டுனா கூட அந்த கோல் வந்திருக்காது ஒண்ணுவோ. ஏன்னா அந்த விட்டனால அடுத்த 1 நிமிஷத்துலயே கோல் போட்டாங்க அவங்க. சோ அதனால வந்து 10-2 பெருசா ஒண்ணு இல்ல, அது அவ்வளவுதான். ஆனா அப்படியெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம நிறைய வாட்டி பேசி இருக்கோம், பட் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணது இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, we have 28 ஷாட்ஸ், 8 ஷாட் ஆன் டார்கெட், 72% பொசஷன் இருக்குது. ஆனா we made 675 passes. West Ham have made 265 passes. ஓகே, நம்ம இருக்கிற பெரிய விஷயம் வந்து when we are in possession, ஒரு தப்பான பாஸ் ஆடினாலும் it will directly lead to a shot on goal. ஆமா, we don't know how to break it up until it goes to the shot complete.
ஆமா. இல்லங்க. பட் அது வந்து ஐ மீன் டு அ டிகிரி வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலையன்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்கில் அட் தட் பாயிண்ட். ஏன்னா எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து என்ன சொல்றது, when we have so much possession நேச்சுரலா வந்து we are in most of the time நம்ம வந்து அவங்க ஹாஃப்ல தான் ஆடுவோம் அந்த கேம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் வந்து அவங்க ஹாஃப்ல தான் இருப்பாங்க. ஸோ பேக்ல இருக்கிறது வந்து மேபி வேன் டைக், குவான்சா. இந்த கேம்ல வேன் டைக், குவான்சா, எண்டோ இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஆப்போசிஷன் வந்து which naturally means நம்ம சென்ட்ரல் ஏரியா வந்து இட் will be more or less protected. பட் வைட வந்து we are completely leaving it open. ஏன்னா இப்போ ராபர்ட்ஸனும் முன்னாடி இருக்கான், ட்ரெண்ட்டும் முன்னாடி இருக்கான்னா பின்னாடி கவர் பண்றதுக்கு யாருமே இல்லை ஆன் தட் சைட்ஸ். ஸோ அதை தான் வந்து நிறைய டீம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் தட் அது வந்து தெர் இஸ் நோ ரியல் என்ன சொல்றது, அதாவது ஃபுட்பால் வந்து எப்போதுமே ஃபுட்பால்னு இல்லை, மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போதுமே ஒரு பர்ஃபெக்ட் ஆஃபென்ஸ்னு எதுவும் கிடையாது, ஒரு பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. எப்போதுமே ஒரு ட்ரேடு தான். லைக் யூ ஆர் கிவிங் அப் ஆன் சம்திங் டு கெட் சம்திங், அப்படிதான் இருக்கும் எப்போதுமே. ஸோ இந்த இதுலயும் அதுதான் எனக்கு தோணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் தட் நம்பர்ஸ் ஃபார்வர்ட் டு, பட் அதுல வாட் வி ஆர் கிவிங் அப் இஸ் ஸ்பேஸ் அட் த பேக். ஸோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வெஸ்ட் ஹாம் மாதிரி டீம்லாம் வந்து 1 பால் 2 பால் போறோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்பேஸ், இது ஹேவ் பேசி ஃபெலோ லைக் ஜாரட் பவன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஸ்பீடை வச்சு அவங்க வந்து பால் எடுத்துருவாங்க. அண்ட் தென் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் 1v1 தான் அங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது வந்து இட் இஸ் ரிலையன்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்கில் தான். அது இல்ல எதுக்கு அதை சொல்றேன்னா, முன்னாடி இப்படிதான் விளையாடி இருக்கும். ஆனா when we lose the ball we will be able to see ஒரு 4 பிளேயர் hound the opposition. அவனுக்கு பாசிங் ஆங்கிள்ஸே கொடுக்காம 4 பேர் அவன் மூஞ்சில போய் நின்னு பால் பிடிக்குவாங்க. அது வந்து தட் இஸ் அது இன்னொரு ஒரு இது. அது என்னத்தினால, என்னோட ஒப்பீனியன்ல என்னத்தினால நடந்ததுன்னா, we have changed the type of midfielder that we have. ஹெண்டர்சன், வைனால்டம் வந்து ஒர்க் ஹார்சஸ். ஸோ அவங்க வந்து கிரியேட்டிவ்லி they are not வந்து நான் வந்து உனக்கு 10 அசிஸ்ட் கொடுக்க மாட்டேன், 20 அசிஸ்ட் கொடுக்க மாட்டேன் ஒரு சீசனுக்கு. பட் டிஃபென்சிவ்லி ராபர்ட்சன் முன்னாடி போனாலோ ட்ரெண்ட் முன்னாடி போனாலோ நான் கவர் பண்ணுவேன். வேற மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை எல்லாம் மச் மோர் கிரியேட்டிவ். தேர் எக்ஸ்பெக்டட் டு என்ன சொல்றது, அசிஸ்ட் இன் கிரியேட்டிவிட்டி இன் ஃப்ரண்ட். ஸோ அவங்க வந்து லாட் ஆஃப் த டைம் அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே தேர் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் ஹெண்டர்சன் யூஸ் டு ஆக்குபை. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஐ ஃபீல் லைக் இட் இஸ் அ நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் மிட்ஃபீல்டர். அண்ட் நீங்க கேட்கலாம் ஏன்டா போய் மிட்ஃபீல்டரை மாத்தினீங்கன்னா, அது மாத்துறதுக்கும் ரீசன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த பிளாங்க்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ண நமக்கு வந்து வீவர் ஸ்ட்ரகிள், இப்பவும் ஸ்ட்ரகிள் பண்ற லோ பிளாக் பிரேக் பண்றதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு மிட்ஃபீல்டரும் நமக்கு வேணும். மிட்ஃபீல்ட்ல இருந்து கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடி எல்லாம். அதுதான் சொல்றேன், there is always finding the balance there. அதுதான் ஒரு மேனேஜரோட வேலையே. அதாவது போன சீசன் வந்து நம்ம இந்த ஃபாஸ்ட் பிரேக்ல அடி வாங்கணும், பிளாங்க்ல அடி வாங்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும் we inverted trend. Midway the season we inverted trend and it worked superbly. அதுக்கப்புறம் சீசன் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் சீசன்ல அந்த கடைசி ஒரு கேம் டிராப் பண்ணோம், அதுக்கு முந்தின கேம் 2 கேம் டிராப் பண்ணோம், அதனால we couldn't make top 4. That's fine, that's understandable. But அது வரைக்கும் வந்து we kept winning game after game after game when we made this change. Now you go and get all these offensive midfielders, right? அப்போ you have to draw your plans. ஏன் அப்படி சொல்றேன்னா, மெக்காலிஸ்டர், ஷோபோஸ்லை அண்ட் எண்டோ கூட கொஞ்சம் லேட். மெக்காலிஸ்டர், ஷோபோஸ்லை we got them in July itself, starting of June. அதாவது மெக்காலிஸ்டர் ஜூன், ஷோபோஸ்லை end of June. ஒன்னு starting of June, ஒன்னு end of June. எண்டோ தான் mid July நினைக்கிறேன். And then Gravenberch was nearly after the season started. So you know what you can expect from these players in pre-season. Appo why can't you make something out of it? Like does it show that Klopp is not wanting to go for a plan B at all? Is this the proof? Or does it show that avanoda plan A has to work all the time for his teams to play well? I feel like வந்து plan A has to work well. என்னோட like that is the இது. ஏன்னா பிளான் பி இல்ல, பிகாஸ் he would have known. பேப்பர்ல போடும்போது எனக்கு தெரியும். இப்ப நம்ம மென்டலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மென்டலா அந்த பிக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்தே தெரியுது பின்னாடி ஸ்பேஸ் இருக்க போகுதுன்னு. அண்ட் இஃப் ஐம் an ஆப்போசிஷன் மேனேஜர், நானும் அதை தான் பார்ப்பேன். இவ்வளவு ஸ்பேஸ் விடுறானுங்க, அங்க போய் ஒரு ஜாரட் பவனை வெயி இந்த பக்கம், ஒரு அண்டோனியோ அந்த பக்கம் வெயி, பேஸ் பால் போடு, அவங்க போய் சேஸ் பண்ணட்டும் அப்படின்னு. லைக் ஆப்போசிஷனா நானும் அதான் பிளான் பண்ணுவேன். சோ இல்ல கேக்குறேன் அப்படின்னா, when you have a perfectionist, two perfectionists I would say now in Pep Guardiola and Mikel Arteta going against you, who map out every single scenario on the pitch, அவ்வளவு ரிசர்ச் அனாலிசிஸ் அவங்க பண்ணும்போது,
I think we've fallen behind. I think I have to accept it. I'm not இல்ல trying to blame tactically Klopp we here. are behind Yeah, Arsenal and City in the season. yeah, அதான் சொல்றேன் நான். I think we've fallen behind. I'm not willing to play the blame game on Klopp because this is what we've done every single season until now. இப்போ simply there are two other teams who have thought and gone way ahead of us. அவ்வளவுதான். ஆமா That is why where we are where we are. Simply. ஆமா இல்ல அது ஒண்ணு. ஐ மீன் த சொல்யூஷன் டு திஸ், ஐ மீன் ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் நீங்க பாத்தீங்கன்னா சில டீம்ஸ் இது பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்ம 3 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா, குவான்சா இந்த கேம் எடுத்துக்கிறேன், வான்டைக், குவான்சா, எண்டோ. அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை யூ மேக் him a third center back and ask the two center backs to spread out Correct. to either side. இந்த Mm. so back 3 மாதிரி ஆயிடும் essentially. Kind of how Gerrard was playing in the last season and that ஆமா slip season. ஆமா ஆமா so back 3 மாதிரி ஆயிடும். and you'll have 3, அப்புறம் முன்னாடி 4, ஏன்னா மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, ட்ரெண்ட், Correct. ராபர்ட்சன். Then the wingers, yes. ஆமா and you'll have a 3, so 3-4-3 Yeah. மாதிரி ஆயிடும் instead of a ஆமா. normal Mm. 4-3-3. அதுதான் சொல்யூஷன். பட் Mm. ஏன் அந்த மாதிரி பண்ணல, வெதர் தி ஐடியா வாஸ் ஓகே நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம் பட் வில் crowd the center. ஏன்னா ஒரு Ah, இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் திஸ் பேக் 3 வந்து you're leaving lots of gaps between the 3 people. correct. Correct. ஸோ மிடில்ல இருந்து யாராவது ரன் பண்ண 2 பேர் ரன் பண்ணானுங்கன்னா ரொம்ப கஷ்டம் மிடில்ல இருந்து. Mm. அண்ட் ஃபிளாங்ஸ்ல ஒருத்தன் பால் வச்சுன்னு வந்தானா. Exactly. நான் அதுதான் சொல்றேன். இந்த சீசன் we are lacking in in-game management. In-game managementல we brought on youngsters to win us games. But tactically we are lacking. There is a difference. ஆமா அதாவது ஒரே டாக்டிக் தான் the youngster has come in and done the job that the main players expected to do. ஆமா அது பண்ணிட்டாங்க. ஆனா டாக்டிக்கலியே we have been lacking. இல்லைங்க அது வந்து ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் ஆல்சோ. நம்ம வந்து சொல்றோம் இப்போ சிட்டி எடுத்துப்போங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராட்ரி வந்து இஸ் அன் இம்போசிங் பிரசன்ஸ் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல. ஸோ ஒரு தேர்ட் சென்டர் பேக் அவன் ஆடணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க he's built like a center back. He has skills to be a midfielder, whereas நமக்கு வந்து Endo is not built like that. Correct. So part of it வந்து it is dictated by யார் உங்க டீம்ல ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து I feel like Fabinho இருக்கும்போது we have done this a little more in the back 3 typesல. So I mean இது வந்து depends on the players. You have சொன்ன மாதிரி ஹெண்டர்சனுக்கு பதிலா இப்போ மெக்காலிஸ்டர் இருக்கான், ஃபெபினியோக்கு பதிலா எண்டோ இருக்கான். So lots of things go into this, but that is one aspect. இன்னொரு aspect வந்து every season until this season Van Dijk has been our towering presence, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, but there's always been the other person who's playing along with Van Dijk at least to Van Dijk 75% level. இந்த சீசன் வந்து that is a major drop off. கொனாட்டேவா இருக்கட்டும், குவான்சாவா இருக்கட்டும், ஜோ கோமெஸா இருக்கட்டும், whoever is played there in center back along with Van Dijk, they've done absolutely nothing to help Van Dijk. We cannot say வந்து form complete up, like it has gone down, அதுல டவுட் இல்ல. Then you have இவன் என்ன சொல்றது, குவான்சா வந்து இஸ் லேர்னிங். ஸோ ஒரு பெரிய கேப் இருக்காங்க. அண்ட் வேற யார், இந்த ஜோ கோமெஸ் வந்து ஐ தாட் he had some good spells in the season, but he has been played all over the place. So consistent center back la ஆடல. So you cannot win, you cannot go. நீங்க ரெண்டு பேருமே சொல்லிருக்கோம், without a center back pairing which is always constant, you cannot challenge for any trophy. Definitely you cannot go. Arsenal Saliba டீம் எடுத்துப்போமே ஹிஸ்டரியில பிரீமியர் லீக் இல்ல மத்த எந்த லீக் எடுத்திருந்தாலுமே எனி டைட்டில் வின்னிங் டீம் எடுத்திருந்தாலும் they always have that center back pairing. வேற எவன் மாறு, ரைட் பேக் மாறுவான், லெஃப்ட் பேக் மாறுவான், மிட்ஃபீல்ட் மாறுவான், பட் அந்த சென்டர் பேக் பேரிங் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். So I mean it's a combination of factors in a defense la, but ஆமா I mean it's just we are putting too much load on Van Dijk. அதாவது offensively கார்னருக்கு போனாலுமே கூட there கண்டிப்பா there are two people on Van Dijk. கண்டிப்பா every situation there's two people on Van Dijk. like எவ்வளவுதான் அவன் பண்றது, like you have to use it as a decoy and put the ball else somewhere else and then tell them அந்த ஒரு பிளேயரை போய் குவான்சா நீ போய் அட்டாக் பண்றா, இல்ல வேற யாரு எண்டோ குட் வித் ஹெட்டிங், எண்டோ நீ போய் அட்டாக் பண்றா, இல்ல வேற யாரு ரொம்ப கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது அது ரொம்ப கரெக்ட். இன்னொரு டார்கெட் அஃபென்சிவ்லயுமே, நீங்க டிஃபென்சிவ்லயும் நம்ம பேசிட்டோம், அஃபென்சிவ்லி இன்னொரு டார்கெட் இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனை செட் பீசஸ்ல. எக்ஸாக்ட்லி. லைக்
we have Arsenal they have a set piece coach. நமக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட நான் செட் பார்த்தது பீஸ் கூட கோச்லாம் கிடையாது. இருக்கான் அது இருக்கான் இல்ல லைக் எனக்கு வாட் ஒர்க் இஸ் பீயிங் டன்ங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளவு செட் பீஸ் கோல்ஸையும் கன்சீட் பண்றோம், அங்க ஆஃபென்ஸ்ல போய் கோலும் போறது இல்ல. அதுதான் அது அப்புறம் எனக்கு புரியல. லைக் வாட் வி ஆர் டூயிங் டிஃபென்சிவ்லி எனக்கு தெரியல. அஃபென்சிவ்லினா ஓகே இல்ல, அதாவது நம்ம சொன்ன மாதிரி வேண்டைக் ஒருத்தன் தான் டார்கெட்டா இருக்கான். முன்னாடியாச்சும் ஜோட்டாவாச்சும் இருப்பான் முன்னாடி, இப்ப அவனும் கன்சிஸ்டன்டா இருக்கிறது இல்ல. சோ லைக் கன்சிஸ்டன்டா யாரு நுனியஸ் என்னடானா இந்த கைக்கு வந்த ஹெட்ர மேல அடிச்சு விடுவான் அவன். இல்ல பட் I think at this point in time, let's see, அதாவது சீசன் ஓவர் எல்லாமே ஓகே, பட் I'm putting you on the spot. Which has been a worse season, last season or this season? அதாவது I'm not comparing the whole season. I'm saying இந்த ஒரு last stretch of this season versus last season. லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் லாஸ்ட் சீசன் போன சீசன் whole season was bad. Last stretch இல்ல of the season bad. லாஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நீங்களே சொன்னீங்கல்ல. correct. So let's say first half of last season and last stretch of this season. Worse, I think like in terms of the playing style, in terms of what's happening on the இல்லைங்க, pitch. I think I will still say last season first half was worse. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு அந்த அதுக்கு முன்னாடி தான் குவாட்ரூபிள் சீசன் இருந்துச்சு. அந்த குவாட்ரூபிள் சீசன் வந்து என்ன சொல்ற, நமக்கு வந்து நியூ மிட்ஃபீல்டர்ஸ் வேணும், நியூ பிளேயர்ஸ் வேணுங்கிறது ரொம்ப அதுக்கு முன்னாடி வருஷத்துல இருந்தே தெரியும். அந்த குவாட்ரூபிள் சீசன் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு ஃபேக் கிளாஸ் மாதிரி அது கவர் பண்ணி விட்டுருச்சு இதெல்லாம் வேணும்னு. ஸோ நம்ம வந்து we went into last season thinking this squad is good enough. That squad was not good enough. Whereas இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா this squad வந்து for 65 to 75% of the season நல்லா ஆடினாங்க. லாஸ்ட் ஸ்ட்ரெச் நீங்க சொன்ன மாதிரி was quite bad. அது வந்து I feel like it is due to multiple factors. ஒன்னு வந்து இன்ஜுரிஸ்னு இல்ல, பட் இன்ஜுரி இன்டியூஸ்ட் டயர்ட்னஸ் ஃபார் பிளேயர்ஸ் who have had to keep playing. ஏன்னா அவனுக்கு பேக்கப் இன்ஜர்டா இருக்கான். ஸோ அது லைக் ஐ ஃபீல் லைக் திஸ் சீசன் இஸ், அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பீயிங் இன் அ டைட்டில் சேலஞ்ச். ஈவன் தோ இப்போ நம்ம அஃபிஷியலா இல்ல, பட் வாட் எவர், பட் வி வர் தேர் ஃபார் சோ லாங். அந்த ப்ரெஷர், அந்த ஒரு மீடியா அட்டென்ஷன், இதெல்லாம் நிறைய பிளேயர்ஸ்க்கு புதுசா இருந்திருக்கும், இன்க்ளூடிங் ஃபார் சோபோஸ்லாய், மெக்காலிஸ்டர்லாம். ஸோ வந்து ஐ எம் வில்லிங் டு சே ஓகே திஸ் டீம் வில் க்ரோ and get better. In the last 25% வந்து next season repeat ஆகாதுன்னு like I have confidence. But அந்த டீம் வந்து I thought that team was yes okay we had a good season, quadruple, 4 ட்ரோஃபிக்கு போயிட்டு லாஸ்ட் டே வரைக்கும் போயிட்டு 2 ட்ரோஃபி ஜெயிச்சிட்டு it was a decent season, இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்து நான் மற்ற ஃபேன்ஸ்லாம் நான் மட்டும்தான் பார்த்தேன், மற்ற ஃபேன்ஸ்லாம் பார்க்கல அப்படின்லாம் நான் சொல்லலை. நானும் வந்து என்ன சொன்னேன், சரி உங்க குவாட்ரிபிள் பண்ணாங்க, இன்னொரு குட் சீசன் மேபி அந்த கார்ட்ஸ் தான் நானும் சொன்னேன். So அது வந்து I feel like last season வந்து it was much worse than last season was a true reflection of where Liverpool was till then. In the season வந்து it is not, in the last stretch வந்து it is not a true reflection of this team தான் நான் சொல்றேன். அதனால தான் last season was worse. நீங்க என்ன நினைச்சீங்க? ரெண்டுமே ஈக்குவல் சைடு ஒரு ஸ்கேல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பட் ஐ திங்க் the point here being these guys aren't built for title challenges. அதாவது இந்த சீசன் like you never know what will happen in the forthcoming seasons, because if Klopp was there for one more season I would have been more for இது அப்படா next season கண்டிப்பா டைட்டில் சேலஞ்ச் பண்ணுவோம். ஆமா அதுவும் இருக்கு. இப்போ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ மேனேஜர். இப்போ இவனுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கும்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. இப்போ எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரே கேள்வி அதுதான், ஆர்னே ஸ்லாட்டுக்கு எவ்வளவு நாள் தேவை, எத்தனை சீசன் தேவை டைட்டில் சேலஞ்ச் பண்றதுக்குன்னு. டே இன்னும் அவன் சைன் கூட போடலடா, இப்பவே கொண்டு போய் அப்ப நான் வந்து ரிப்பீட்டடா சொல்றேன், தயவு செஞ்சு டோன்ட் பிகம் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ். we will not get another Jurgen Klopp. please try to avoid it. Start comparing any new manager with Jurgen Klopp. Klopp மாதிரி வருமா. மைக்கேல் எட்வர்ட்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ஹியூஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த சீசன் வந்து we are doing the video slot analysis video வந்து இந்த வீக் வரும், லேட்டர் இந்த வீக் வரும். But as far as I've seen, Arne Slot is as close to Jurgen Klopp as possible. He got the Feyenoord club completely together. லிவர்பூல் எப்ப கிளாப் வந்து எடுத்தாரோ அதே மாதிரி Arne Slot took over Feyenoord and they won the league last season. In the season they've played every similar way to last season, but PSV are having an outrageous season this season. ஆமா போன இந்த வீக்கெண்ட் 8 கோல் போட்டாங்க.
So they are having an outrageous season. அதனாலதான் Feyenoord will not end up winning it. அதனால as close as possible அவங்க திருப்பி கிளாப்ப வந்து ஒரு புது கிளாப்பா கொண்டு வரதுக்கு தான் they have appointed Arne Slot. So please believe in him. அதுவும் இருக்கு. கிளாப் மாதிரி வராது, புது ஃபேஸ், இவனை எப்படி வந்து ஹார்ட் அட்டாக்கும் பெப்புக்கும் சேலஞ்ச் பண்ணுவான். There was no one else. மொரினியோக்கெல்லாம் அவுடேட்டட் ஃபுட்பால், அதெல்லாம் போக முடியாது. இல்ல இன்னொன்னு மொரினியோ வந்து this team is not built for மொரினியோங்க. எக்ஸாக்ட்லி. யூ நீட் அ பிளே ஸ்டைலுக்கு அந்த மேனேஜர்ஸுக்கு யாரு அந்த இருக்காங்கன்னு பார்த்தா அமோரிமே அவன் வந்திருந்தா 3 at the back போயிருப்பான். நமக்கு கண்டிப்பா சென்ட்ரல் டிஃபெண்டர் ஒன்னு வேணும். அந்த நிலைமை நம்ம போயிருப்போம். இப்போ வாச்சு ஒரு சீசன் இந்த மேனேஜர் வந்து அனலைஸ் பண்ணலாம். பிகாஸ் he same he plays back 4, he plays 4-2-3-1 formation which we have the team for. 4-2-3-1 ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 4-3-3 எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். சோ அதனால we have the team for that style. இப்போ புது மேனேஜர் வந்தா அப்படினா சோ அது பெரிய பிரச்சனை இல்ல. So that is why I say we've done the perfect managerial appointment that we can. நம்மளுடைய என்னெல்லாம் முடியுமோ இப்போ we've done it. இப்ப எனவே வந்து ஒரு மாசம் முன்னாடி ஆர்னே ஸ்லாட் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. பட் இந்த 1.5 weeks நான் Feyenoord பார்த்ததெல்லாம் நான் அனலைஸ் பண்ணதுல we are getting as close as Jurgen Klopp as possible. I can be confident about that. Obviously Xabi Alonso was the main choice, but he decided to stay. அதுக்கு என்ன பண்றது? ஆமா. இல்ல அண்ட் ஐ மீன் ஆர்னே ஸ்லாட் பத்தி நீங்க சொன்ன மாதிரி அடுத்த எபிசோட் வருவோம். பட் ஐ திங்க் கமிங் டு கிளாப் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து இஸ் டயர்டுங்க. எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் டேக்கன் அ டோல் ஆன் ஹிம்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. It's evidently visibleங்க. நீங்க இன் சேஞ்சஸ் பண்றது, இன் கேம் சேஞ்சஸ் பண்றது, சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரது, இட்ஸ் ஜஸ்ட் ஆல் விசிபிளி. சரி தலைவா, நான் ஒத்துக்கிறோம். You are done. It's fine. Get us one more point from the last 3 games and you are good to go. அவ்வளவுதான். I'm not saying drive him away, but I'm saying he needs to go away. இல்ல அப்புறம் அந்த Wolves கேம்ல வந்து ஒரு நல்ல ஃபேர்வெல் இருக்கும் பேசிக்கா. ஒரு பிரஷர்லாம் இல்லாம அதெல்லாம். எக்ஸாக்ட்லி. அதான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அந்த கேம்ல என்ன நடந்தாலும் நமக்கு இப்ப கவலையே இல்ல. ஆமா. The main thing about that game is to send him off properly. அவ்வளவுதான். ஆமா. என்ன ரிசல்ட் ஆனா வந்து போகுது. ஏன்னா Steven Gerrard's last game was an away game to Stoke. இது at least home game. Win or lose, it's a home game and we can give him a proper farewell. ஆமா ஆமா கரெக்ட். பட் அதான் நம்ம வந்து Van Dijk cannot do everything on defense, அதெல்லாம் பேசிட்டோம். பட் கிளாப் பத்தி பேசும்போது சாலாவோட இன்டராக்ஷன் வித் கிளாப் அப்படி வச்சுப்போமே. இஃப் ஐ ஸ்பீக் தேர் வில் பி ஃபயர். நான் பேசுனா தீ பிடிச்சி எரியும். என்ன தீ இருக்கும்? தீ இருக்கும் இல்ல, அங்கங்க வெடிக்குண்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அங்கங்க வெடிக்குண்டா அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் பேசுனா அங்கங்க வெடிக்கும் இல்லைங்க. நான் பேசினா தீ பிடிச்சி எரியும் தான் நம்ம சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. இந்த ஏஐ எல்லாம் நீங்க பாக்குறவங்க வியூவர்ஸ் யாராச்சும் இந்த ஏஐ எல்லாம் வரும்போது இப்ப எல்லாம் நிறைய இந்த ஃபேக் வீடியோ ஃபேக்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரி விஜய் இந்த டைலாக் பேசுற மாதிரி ஒரு ஃபேக் போட்டு எனக்கு அனுப்புங்க பாப்போம். யாரு விஜய் சொல்ற மாதிரியா? நான் பேசினா தீ பிடிச்சி எரியும். எனக்கு பண்ண தெரியாதுப்பா. யாராச்சும் பாத்துருந்தீங்கன்னா பண்ணி அனுப்புங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ another சான்ஸ். யாராச்சும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்லயோ சப்ஸ்கிரைபர்ஸ்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ who wants டைம் பாஸுக்கு, who likes to do video editing for YouTube, please ask them to contact us. kaapkarthu@gmail.com மெயில் அனுப்புங்க. இல்ல கமெண்ட்ஸ்லயே போடுங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்லயே பண்ணுங்க. மேக் ஷூர் யூ கெட் இன் டச். we are looking for someone. எங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். we are looking for someone who இல்ல எங்களோட thumbnail குவாலிட்டி எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா கரெக்ட். அத பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்கா வந்து நாங்க வந்து we are looking for someone இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கலி வீடியோ எடிட்டிங் அண்ட் thumbnail கிரியேஷனுக்கு யாராச்சும் வேணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி இன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பாட்காஸ்ட்ல எப்போ எபிசோட் வேணும்னாலும் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ஜாயின் இன். அண்ட் உங்க டைம்ல இது வந்து ஃப்ரீ. எங்களுக்கெல்லாம் அவ்வளவுலாம் காசெல்லாம் இல்லைங்க. சேலரி எல்லாம் பே பண்ற அளவுக்கு பாக்கெட் திறந்து வாட்டுறேன். ₹1 இதை பார்த்தது கூட கிடையாது. ஆமா. இல்ல பட் உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து நீங்க இப்ப டெஃபினட்டா மெசேஜ் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல கௌதம் சொன்ன மாதிரி இமெயில்ல அனுப்புங்க. இல்ல பட் கிளாப்புக்கும் சாலாவுக்கும் என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க?
சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தது டைரக்டா லைவ்ல நான் பார்த்தது வந்து வாட் ஹேப்பன்ட் ஒன்லி when he was about to come on. நான் அந்த ஃபேன்ல நடந்த ஃபேன் கேம்ப்ஸ் எல்லாம் வரும்ல, நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற வீடியோ, ஆமா 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 லைக் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி மேட்சஸ், அதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ நேத்து நைட்டு நான் வந்து அதை பார்த்தேன். ஸோ ஜென்யூன்லி வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஆல் த்ரீ were supposed to come on and West Ham scored. அப்போதான் when they were about to come on, West Ham scored. ஓகேவா? ஸோ கிளாப்புக்கு ஒரு பக்கத்துல பத்திக்கிட்டு எரியுது இல்ல, கன்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து சாலா இஸ் பீன் வார்மிங் அப் ஃபார் லைக் 30 minutes. சரியா? இஸ் டூயிங் வார்ம் அப்ஸ் ஃபார் லைக் செகண்ட் ஆஃப் 50th மினிட்ல இருந்தே இஸ் டூயிங் வார்ம் லைக் 20-25 மினிட்ஸ்க்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, கிளாப் didn't even call him like 75th minute வரைக்கும் he didn't call him. ஓகே, அதுக்கப்புறம் he called him, he got ready and he came. யூசுவலா வந்து உள்ள போகும்போது கிளாப் asks for a handshake and a hug. And a hug. ஓகேவா? கிளாப் came walking. நம்ம பார்க்காத மாதிரி திரும்பி வச்சுட்டு போயிட்டான். அப்ப கிளாப் கூப்பிட்டு கை கொடுக்க சொன்னான், கை கொடுத்தான், கை வந்து திரும்பி அப்படி திரும்பி பார்க்க அப்படி போயிட்டான். கிளாப் இங்க வா அப்படின்னு சொல்லி probably he called for the hug-ஆ இல்ல வேற ஏதோ சொல்ல வர்றதுக்கு கூப்பிட்டாரான்னு தெரியல. he said what, எனக்கு எது சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி மட்டும் டச் லைன்ல போய் நின்றுவான். அப்படி நின்றுவான். இதுக்கு அப்புறத்துல இருந்தா we are seeing live. ஆமா ஆமா ஆமா, இதுக்கு அப்புறத்துல இருந்துதான் கிளாப் walks up to Salah and says something and Salah starts going berserk. அப்போ ஆல் பீப்புள் நுண்ணிய சொல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். எனக்கு அதான் தாங்க முடியல. உடைய கண்ட்ரோல் பண்றதுக்கே ஆள் தேவைப்படுது, இந்த இடத்துல நீ உள்ள போய் கண்ட்ரோல் பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லி. சோ இட் would have ideally been not starting him. அதாவது சாலா ஸ்டார்ட் பண்ணினா how pissed off அப்படிங்கிறது we all know. இல்ல சாலா வந்து யூசுவலா 60 மினிட்ஸ்லயே உள்ள வந்துருவான், he'll get a goal and assist after coming on, so he'll be happy. ஆமா ஆமா, இந்த கேம்ல வந்து இட் வாஸ் லைக் உள்ள போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கோல் வாங்கி கொடுறோம், ஆனா உனக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்ல உனக்கு உள்ள அனுப்பும் போது வந்துட்டு இட்ஸ் யூஆர் ஆல்ரெடி மென்டலி அஃபெக்டட் உள்ள போறதுக்கு முன்னாடியே. ஆமா இல்லைங்க, அதான் வந்து ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் ஜஸ்ட் இதுதான், நான் ஸ்டார்ட் பண்ணல, ஏன் என்ன ஸ்டார்ட் பண்ணல, ஆர் ஏன் என்ன முன்னாடி கொண்டு வரல, அதுதான் நானும் நினைச்சேன். அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா இது பண்ணானுங்க மீடியால. இந்த மாதிரி வந்து சாலா வந்து இஃப் ஐ ஸ்பீக் தட் வில் பி ஃபயர்னு சொன்னது. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் கிளாப் வந்து கேம் அண்ட் செட் ஐ ஸ்போக் டு ஹிம் இன் தி ட்ரெஸ்ஸிங் ரூம், இட் இஸ் டன் as far as I am concerned அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நடக்கிறது தாங்க. மானே ஒரு வாட்டி போய் கோவமா உட்கார்ந்தா, அதெல்லாம் நடக்கிறது தான் ஒரு டீம்ல. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இல்ல. பேசிக்கலி வாட் சாலா வாண்டட் டு சே வாஸ், டேய் நான் என்ன சொன்னாலும் நீங்க பெரிய நியூஸ் ஆக்கிருக்கீங்க, அதுதான், அதனால நான் எதுவும் பேசாம போறேன்டா, நான் என்ன சொன்னாலும் அது ஃபயர் ஆயிரும், உங்களுக்கு நியூஸ் ஆயிரும், நீங்க என்ன வேணாலும் எழுதுவீங்க அப்படிங்கறதான் அவன் சொல்ல ட்ரை பண்ணா. அத சொல்ல ட்ரை பண்ண போய் தான் விஜய் டைலாகா விட்டான். விஜய் டைலாகா வந்து மாறி அந்த இடத்துல நின்றுச்சு. பட் ஐ மீன் இதுல பாதி ஃபேன்ஸ் வந்து சாலா யூ disrespected the club, no one is bigger than the manager and the club, this manager has got you to where you are right now, இவன் இல்லைனா நீ இன்னும் ரோமாலேயே உட்கார்ந்திருப்ப, நீ வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. See, both of them fed off each other. அது we have to accept. கிளாப் வந்து சாலாவுடைய ரிட்டர்ன்ஸ்னால he got into a bigger status. அதே மாதிரி கிளாப் வந்து சாலா he brought him in and he made him into a better player. Both of them hit off and rubbed off on each other. சாலா அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். கிளாப்போ அங்க உள்ள போய் ப்ரொவோக் பண்ணிருக்க வேண்டிய அவசியமும் இல்லைதான். அவன் பாட்டுக்கு லைன்ல நின்றுகிட்டு இருந்தான் உள்ள போறதுக்கு. அந்த நேரத்துல உள்ள போய் ஏதோ சொல்ல வேண்டிய அவசியம் அங்க இல்ல. You wanted to show that you are the bigger man, you are under me. Klopp wanted to prove that அந்த இடத்துல. Let's not get it wrong. அந்த இடத்துல அத Klopp ட்ரை பண்ணா. And then Salah came out as usual Salah does, because Salah has a huge ego. அது எல்லாத்துக்கும் தெரியும். But only such players will prevail in the world. You take a Cristiano Ronaldo, அவனுக்கு இல்லாத ஈகோவா? He walked off from Ten Hag. சப்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள கொண்டு வான்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னு உள்ள போறோம். எல்லாருக்குமே ஈகோ இருக்குங்க. எக்ஸாக்ட்லி. See, it is taken care of, it has been dealt with, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதெல்லாம் இல்லங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு கேட்டா, நெக்ஸ்ட் ஸ்டெப் சாலா டு சவுதி. Klopp is leaving. That's 100% sure. Klopp is leaving. இப்போ வாட் இஸ் இட் ஃபார் மோ சாலா? அதுதான் இப்போ அடுத்த கேள்வி. இப்போ இந்த சீசன் முடியும் போது வந்து ரூமர்ஸ் ஆர் கமிங் அவுட் தட் இந்த சீசன் முடியும் போது இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். லைக்
it will be discussed at the end of the season அப்படின்னு சொல்லிட்டு rumors have come out. And the other rumor that has come out is Virgil van Dijk வந்து he said he will make the decision this summer because Klopp has now left அப்படின்னு சொல்லி, because அவனுக்கு கான்ட்ராக்ட் 2 பேத்துக்குமே கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் சீசனோட முடியுது. ஆமா. சோ அதனால it has come out. So let's see. ஆமா, he is thinking about an extension வந்திருக்கு and Dortmund interest இருக்கு Virgil van Dijkக்கு. சோ அதெல்லாம் என்ன நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் நீங்க வெஸ்ட் ஹாம் 2 லிவர்பூல் 2 ரிவ்யூ. வேற ஏதாச்சும் அடுத்த கேள்வி யாரோட? அதெல்லாம் தேவையா கோபி நமக்கு? அடுத்த கேம் ஒரு பாயிண்ட் வேணும்ல. அடுத்த கேம் டாட்டனம் அட் ஹோம். டாட்டனம் அட் ஹோம் இன்னைக்கு அடி வாங்குனானுங்க. சரியா அடிலாம் வாங்கல, செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் டிரா பண்ணிருப்பானுங்க. ஏங்க அது ஃபர்ஸ்ட் கோல் ஒரு கிஃப்ட். அது டேவிட் ராயோட கோல், டேவிட் ரொமேரோட கோல், சாரி. அது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் அப்படித்தான் விளையாடுவாங்க ஸ்பர்ஸ், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. பட் ரியலி கேம் பேக் அண்ட் அந்த கேம் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ல கூட நான் டிரா தான் போட்டிருந்தேன். என்னையோட பார்த்தா நீங்க லாஸ்ட் போட்டிருந்தீங்க, வெஸ்ட் ஹாம் வின் போட்டிருந்தீங்க. எது நீங்க வெஸ்ட் ஹாம் வின் வேற போட்டிருந்தீங்க இந்த கேம்? அப்படியா? நான் தூக்கத்துல போட்டேங்க, நீங்க வேற பிரெடிக்ஷன்ல. பட் மக்களே பிரெடிக்ஷன்ஸ் நாங்க இன்னும் டாலி பண்ணல. ஓ ஆமால, நான் 2-0 வெஸ்ட் ஹாம் வின். ஆமா ஆமா, நானாச்சு டிரா போட்டிருந்தேன். இது 2-0 வெஸ்ட் ஹாம் வின் வேற. அவங்க 2 கோல் போட்டாங்கல்ல. அது சரி. சோ நாங்க என்ன டாலி பண்ணலப்பா. நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஆர்னே ஸ்லாட் வீடியோ வரும்போது இட் will be tallied up and காமெண்ட்ஸ்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ நாங்க டாலி மட்டும் பண்ணல. ஆமா, அது டாலி பண்ணல. ஸோ அதை வந்து நாங்க அடுத்த வீடியோல கௌதம் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். பட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. இந்த எவர்டன் கேமை தோத்தாலும் எவர்டன் வந்து அவங்களுக்கு 3 பாயிண்ட், நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏத்தி விட்டானுங்க. அதோட நமக்கு ஏத்தி விட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ரைவல் ஃபேன்ஸ் நம்ம கதையில வந்து பாக்குறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏதோ வந்து சந்தோஷத்துலயோ ஆர்வத்தோடய யாரும் வரல, நம்ம கதையில நம்ம வெல்விஷர்ஸ் தானே. ஆமா வெல்விஷர்ஸ் தான், அதுக்குதான் வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இத்தனை வருஷமா நம்மளுக்கு கொடுக்காத அடியா மாத்தி மாத்தி அடிச்சோம்ல, அதனால அதெல்லாம் இப்ப வந்து அவங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, 691 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அதுல சில சிட்டி ஃபேன், ஆர்சனல் ஃபேன்லாம் இருக்கீங்க. உங்க டைட்டில் ஃபைட்லாம் எப்படி போகுதுன்னு இனிமே நாங்க வந்து இப்ப பாப்கார்ன் வச்சுக்கிட்டு பார்க்க போறோம். அதான் அந்த நிலைமையில எங்களை கொண்டாந்து விட்டாங்க எங்க பசங்க, நினைச்சா கவலைக்கிரமா தான் இருக்கு. ஆமா, டாட்னம் கேமுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். சேஷாதிரி சுப்பிரமணியம் ப்ளீஸ். நான் லாஸ்ட் டைம் சொல்லியெல்லாம் உங்களை கூப்பிட்டதே இல்ல, ப்ளீஸ். நானு இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தேன், இனிமேல் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலீனா என்ன அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு நமக்கு? முக்கியம், அதுவும் பாயிண்ட் எல்லாம் வந்துரும், அந்த கவலை எல்லாம் இல்ல. இல்லங்க, இந்த பசங்களை வச்சு ஒரு பாயிண்ட் கூட வருமானு நம்பிக்கை இல்ல. இல்ல நம்ம மேல நம்பிக்கை இல்ல, ஏன்னா டாட்டனம் என்ன கஷ்டப்பட்டு 2 கேம் ஆடணும், எனக்கு அதுதான் இது நம்ம டீம் நம்பிக்கை இல்ல. ஏன்னா வில்லா வந்து இன்னும் நம்ம கூட ஒரு கேம் இருக்கு, வில்லாவும் சிட்டியோட ஆடணும்னு நினைக்கிறேன். ஷுவரா ஞாபகம், சிட்டி வந்து டாட்டனம் ஆடணும். அப்புறம் சிட்டி லாஸ்ட் கேம் ஆஃப் தி வீக்கெண்ட் வந்து they are playing ஆர்சனல் எவர்டன் ஆடுறாங்க. சிட்டி யார் ஆடுறாங்கன்னு தெரியல லாஸ்ட் கேம் ஆஃப் தி வீக். வெஸ்ட் ஹாம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சிட்டி வெஸ்ட் ஹாம் ஆடுறாங்க லாஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன். லாஸ்ட் கேம் ஆஸ்டன் வில்லா வந்து இன்னும் அடுத்தது பிரைட்டன் ஒரு கேம் ஆடணும், லிவர்பூல் ஆடணும், அப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் லாஸ்ட் கேம். சோ அவங்க சிட்டியை ஆடிட்டாங்க. சோ அவங்களுக்கு ஆக்சுவலா 3 கேம் கஷ்டம் தான். பிரைட்டன் சொல்ல முடியாது, நம்ம கேம் ஈஸி கேம். சாரி 2 கேம் கஷ்டம் தான். கிறிஸ்டல் பேலஸ் வந்து செம்மையா ஆடுறாங்க. they are unbeaten in the last 4 games. அதுல 3 victories ஒரு டிரா. அவங்க ஆமா இல்ல அவங்க செம்மையா ஆடுறாங்க. ஃபுட்பால்லாம் கூட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அவங்க. சோ அகைன் அதனால தான் சொல்றேன், நம்ம ஒரு பாயிண்ட் வந்துரும். வரலினாலும் அவங்க டிராப் பண்ணிடுவாங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்களே டிராப் பண்ணி நம்ம உள்ள அமுச்சுட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். we are all but through to the சாம்பியன்ஸ் லீக். அது பயம் இல்லப்பா, அது போதும். ஆமா அது போதும். பட் கீழே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. நம்ம என்ன 691 இன்னும் சீசன் டார்கெட்டுக்கு இன்னும் 9 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போறோம். இன்னும் எத்தனை கேம் இருக்கு? 3 கேம் இருக்கு. சோ ரன் ரேட் வந்து 3 ரன் ரேட் வந்து 7 வந்துருச்சு. ஆமா கரெக்ட். ஆமா பட் அதுதாங்க வெஸ்ட் ஹாம் கேம். இன்னும் அடுத்து இந்த வீடியோ எல்லாம் பண்ணிதான் ஆகணுமா? சந்தேகமா தான் இருக்கு. பட் நம்ம அழகிறதை பாக்குறதுக்காச்சும் ஒரு 4 பேர் வருவாங்க, நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல.
இல்ல இந்த ஆர்னி ஸ்லாட் வீடியோ போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா எண்ட் ஆஃப் தி சீசன் ரிவ்யூக்கு பண்ணிடலாமா? இந்த லாஸ்ட் டே போயலாங்கிறீங்க. இப்படி சொல்லும் போதுதான் வந்துட்டு டாட் நம்ம ஃபைனல் ஜெயிப்போம். எப்படி ஃபைனல் ஜெயிச்சா போடுவோம் இல்ல வி ஆர் பேக்னு. வி ஆர் பேக் டைட்டில் ரேசஸ் ஆன் அப்படின்னு. இந்த சீசன் எத்தனை தடவை வி ஆர் பேக் டைட்டில் ரேஸ் வந்துச்சு, வி ஆர் பேக் இந்த டைட்டில் ரேஸ் எத்தனை தடவை. எல்லாம் பார்த்தா எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க. ஐயோ சாமி, எனக்கே சிரிப்பா இருக்குது.